டெர்பினாய்ட்ஸ் டெர்பினாய்ட்ஸ் ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இது பிளான்ட் பிசியாலஜிலிருந்து எடுக்கப்பட்ட டாபிக். ஸோ இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு போதே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தோம். நம்ம பிளான்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம்காக உருவாக்கிக்க கூடியது அகெயின்ஸ்ட் ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் கிட்ட இருந்து ஆர் லைக் யூவி ரேஸ் ஆர் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்க்கு அகெயின்ஸ்டா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஸோ இந்த டெர்பினாய்ட்ஸ் உடைய பயன்கள் என்ன, அது எப்படி பிளான்ட்ல சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். 60% நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக தான் நம்ம பார்க்க முடியும் பிளான்ட்ல. டர்பீன்ஸ் ஒரு ஃபார்ம் ஆஃப் டர்பினாய்டு தான். நான் இந்த டர்பீன்ஸ்ல ஹைட்ரோகார்பன் மட்டும் தான் பார்க்க முடியும். பட் டர்பினாய்ட்ஸ்ல ஆக்சிஜனேட்டட் ஹைட்ரோகார்பன் ஸ்ட்ரக்சர் கொண்டதா பார்க்க முடியும். இப்போ இந்த டர்பீன் உடைய மாலிகுலர் ஃபார்முலா C5H8. ஸோ இதனுடைய நம்பர் டிஃபர். இந்த நம்பரை பொறுத்து தான் டர்பினோட் உடைய டைப்ஸை நம்ம பிரிக்கிறோம். இப்போ இதுல இருக்கக்கூடியது ஒரு ஐசோப்ரீன் யூனிட். ஸோ மல்டிபிள் ஐசோப்ரீன் யூனிட் சேரும்போது நம்மளுக்கு டர்பினோடைய டைப்ஸை பார்க்க முடியும். சில டர்பினாய்ட்ஸ் லைக் ஸ்டீராய்ட்ஸ் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ஆகவும் சில டர்பினாய்ட்ஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆகவும் பார்க்க முடியும். மெயினா பிளான்ட் ஹார்மோன்ஸையும் நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸா பார்க்க முடியும். லைக் ஜிப்ரலின், பிராசினோஸ்டீராய்ட்ஸ், அப்புறம் ஸ்டிக்னோலாக்டோன்ஸ். கிளாஸ் ஆஃப் டர்பினாய்ட்ஸை பார்ப்போம். ஸோ ஹெமி டர்பீன்ஸ் அப்படின்றது ஒரு யூனிட். இப்போ C5H8 கொண்டதை ஒரு ஐசோப்ரீன் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல 5 கார்பன் ஆட்டம் கொண்டதா இருக்கும். இப்போ மோனோடர்பீன்ஸ் அப்படின்றது 2 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் கொண்டதா இருக்கும். நம்மளுக்கு கார்பன் 10 கார்பன் ஆட்டம்ஸ் கொண்டதா இருக்கும். 3 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் சேர்ந்தா செக்வி டர்பின்ஸ் அப்படின்னும் அதுல 15 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னும் தெரிய வரும். ஸோ நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ செக்வி டர்பினாட்ஸ்ல எவ்வளோ கார்பன் ஆர் எவ்வளோ ஐசோப்ரீன் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆர் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் ஐசோப்ரீன் யூனிட்ஸை வச்சு நம்மளுக்கு அதனுடைய டர்பினாய்ட்ஸ் உடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ டைடர்பின்ஸ் அப்படின்னும் போது 4 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் கொண்டதா இருக்கும். அதுல கார்பன் ஆட்டம் 20. செஸ் டர்பின்ஸ் 5 ஐசோப்ரீன் யூனிட், கார்பன் ஆட்டம்ஸ் 25. அதே போல ட்ரை டர்பின்ஸ் 6 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் கொண்டதா இருக்கும். அதுல கார்பன் ஆட்டம் 30 யூனிட்ஸ் இருக்கும். டெட்ரா டர்பின்ஸ் 8 ஐசோப்ரீன் யூனிட்ஸ், 40 கார்பன் ஆட்டம்ஸ் கொண்டதா இருக்கும். இப்போ மோர் தேன் 8 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் பாலை டர்பின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய நம்மளுடைய ஃபார்முலா எப்படி வரும்னா C5H8 நம்பர் மேபி 9, 10 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ மோனோடர்பீன்ஸ் எக்ஸாம்பிளா நம்ம ஜெரானியால் பார்க்கலாம். ஸோ அப்புறம் செஸ்குவி டர்பின்ஸ், ஃபார்னஸால நம்ம செஸ்குவி டர்பின்ஸ்க்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஜிங்கோலைட் இது டைடர்பின்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸ்குவாலின் இது ட்ரைடர்பின்ஸ்க்கு எக்ஸாம்பிள். பீட்டா கெரோட்டின் நம்மளுடைய கெரோட்டின் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ்ல டெட்ரா டர்பின்ஸ்க்கு எக்ஸாம்பிளா பார்க்க முடியும். அதே போல பாலி டர்பின்ஸ் நேச்சுரல் ரப்பர்ல பார்க்க முடியும். பொதுவாகவே செகண்டரி மெட்டபாலைட்ஸ் மெடிசினல் தெராப்பியூட்டிக் வேல்யூ கொண்டதா இருக்கும். ஸோ அது என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி பாக்டீரியல் ஆகவும் ஆன்டி பாராசைட்டிக் ஆகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நேச்சர் கொண்டதாகவும் இருக்கும். அதை தவிர ஆன்டி கேன்சர், ஆன்டி டியூமர், ஸ்கின் ப்ரொடக்ஷன், யூவி ப்ரொடக்ஷன் கொண்டதாகவும் இந்த டர்பினாய்ட்ஸ் பிளான்ட் ப்ராடக்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ இந்த பிளான்ட் ஒரு சில பிளான்ட்ல இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸான இந்த டர்பினாய்டோட அக்யூமுலேஷன் எப்பெல்லாம் வெளியில வரும், எப்பெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யூவி ஸ்ட்ரெஸ், ட்ராட் ஸ்ட்ரெஸ், சால்ட் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் அப்பவும் பேத்தோஜன்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணும்போது இந்த டர்பினாய்ட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். பிளான்ட் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அதாவது டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் பேத்தோஜன்ஸ்க்காக உருவாக்கிக்கக்கூடியதும் இந்த டர்பினாய்ட். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ஃபீடர்ஸ் லைக் பீட்டில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும்போது லைக் சூயிங் ஃபீடர்ஸ், ஸோ இதை இந்த பிளான்ட் என்ன செய்யும், நெய்பரிங் பிளான்ட் ஸ்பீஷியஸுக்கெல்லாம் சிக்னல் டிரான்ஸ்போஸ் பண்ணும். ஸோ இண்டியோஸ் டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸ் டு நியர்பை பிளான்ட்ஸ் அந்த நேச்சரும் இந்த டர்பினாய்ட்ஸ் மூலியமா பிளான்ட்ஸ் டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸ் ஷோ பண்றதை பார்க்க முடியும். பயோசிந்தசிஸ் ஆஃப் டர்பினாய்ட்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சைட்டோசாலில் நம்மளுக்கு இந்த சிந்தசிஸ் MVA பாத்வே, அது மெவலனேட் ஆசிட் பாத்வேவா சொல்லலாம். அண்ட் பிளாஸ்டிட்ல MEP பாத்வே, 2C மீத்தேன் டி எரித்ரிட்டால் 4 பாஸ்பேட் அப்படின்னும் சொல்ல முடியும். ஸோ இந்த 2 பாத்வேல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இந்த டர்பினாய்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டர்பினாய்ட்ஸ். முதல்ல நம்ம சைட்டோசாலில் 3 அசிட்டைல் கோஏயை சேர்ந்து தான் நம்மளுக்கு மால்வோனேட் ஃபார்ம் ஆகுது. இந்த மால்வோனேட் ஃபர்தர் கன்வெர்டட் இன்டு மால்வோலனேட் 5 பாஸ்பேட். அதுக்கப்புறம் மால்வோலனேட் டைபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இது ஐசோபென்டனைல் பைரோபாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகப்படுது.
ஸோ ஃபர்தர் கன்வர்ஷன் இன்டூ டைமீத்தைல் அலைல் பைரோபாஸ்பேட் அதை டிமேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்டர் கன்வர்ஷன் சேர்ந்து தான் நம்மளுக்கு ஃபார்னிசைல் டைபாஸ்பேட் உருவாகுது. இந்த ஃபார்னிசைல் டைபாஸ்பேட்ல இருந்து நம்மளுக்கு இந்த டெர்பினாய்ட்ஸோடைய டைப்ஸ் ஆன இந்த செஸ்குவி டெர்பினாய்ட்ஸ், ட்ரை டெர்பினாய்ட்ஸ், ஃபைட்டோஸ்டீரால்ஸ், பாலிப்ரீனால்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அதே போல பிளாஸ்டிட்ல நம்மளுக்கு இந்த கிளைகோலைசிஸ்லேருந்து பை ப்ராடக்டா வரக்கூடிய கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் அதுவும் பைருவேட்டும் சேர்ந்து நம்மளுக்கு 1 டிஆக்சி டி ஜைலுலைஸ் 5 பாஸ்பேட் ஃபர்தர் கன்வெர்டட் இன்டு மெப் அதை 2C மீத்தைல் டி எரிட்ரிட்டால் 4 பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபர்தர் கன்வெர்டட் இன்டு லைக் அதர் மெனி ஸ்டெப்ஸ் ஃபைனலி ஐசோ பென்டனைல் பைரோபாஸ்பேட் அண்ட் டிமேப். இந்த டிமேப் அண்ட் ஐபிபில இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஜெரானினைல் டைபாஸ்பேட். ஸோ அதுலேருந்து மோனோடெர்பினாய்ட்ஸும் ஃபர்தர் ஜெரானினைல் டைபாஸ்பேட் ஃபர்தர் கன்வெர்டட் இன்டு டைடெர்பினாய்ட்ஸ், கெரோட்டினாய்ட்ஸ், பிளாஸ்டோகுயினாய்ட்ஸ் இது நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹெமிடெர்பினாய்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ பிளான்ட்ல இருக்கக்கூடிய டெர்பினாய்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். முதல்ல பிளான்ட் வந்து இந்த டெர்பினாய்ட்ஸோட குவாலிட்டிஸ் வந்து அரோமேட்டிக் குவாலிட்டிஸா இருக்கும். ஹெர்பல் ரெமெடிஸ் கொடுக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் ரெமெடிஸ் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் யூகலிப்டஸ்ல நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்மெல்லோட அதோட ஹெர்பல் ரெமெடிஸும் நம்ம பார்க்க முடியும். அதை தவிர சினமென், க்ளோவ், ஜிஞ்சர், அப்புறம் சன்ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய எல்லோ கலர், டொமேட்டோல வரக்கூடிய ரெட் கலர் இதெல்லாமே இந்த டெர்பினாய்ட்ஸ்னால வரக்கூடிய கலர் அண்ட் ஃப்ளேவர்ஸ். சிட்ரால், மென்தால், கேம்பர், அப்புறம் சால்வினோரின் ஏ அப்படின்றது சால்வியா டைவினோரம்ன்ற பிளான்ட்ல இருந்தோம். ஜிங்க்ளோலைட் இது ஜிங்கோ பைலோபா பிளான்ட்ல இருந்தோம். அண்ட் பைலோபலைட் இதுவும் ஜிங்கோ பைலோபா பிளான்ட்ல இருந்தோம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டெர்பினாய்ட்ஸ். ஸோ அசாரிடாக்டா இண்டிகா நம்மளுடைய நீம் ட்ரீ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய டெர்பினாய்ட் அசாடி ராக்டின். ஆர்டிமிசினின்ற டெர்பினாய்ட் நம்மளுக்கு ஆர்டிமிசியா ஆனுவான்ற சைனீஸ் வேர்மூன்லேருந்து கிடைக்குது. டெட்ரா ஹைட்ரோ கேனாபினால் இது வந்து கெனாபிஸ் சட்டைவான்ற பிளான்ட்ல இருந்தும். செப்போனின் கிளைகோசிலேட்டட் ட்ரைடெர்பின்ஸ் கீனோபோடியம் குயினியா ஸ்பீஷஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது. நம்ம பிளான்ட்ல தான் மோஸ்டா நம்ம டெர்பினாய்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். அதை தவிர பாக்டீரியல் ஸ்பீஷியஸ்லையும் சில ஃபங்கல் ஸ்பீஷியஸ்லையும் நம்மளால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோகாக்கஸ்ல இருந்து கெரோட்டினாய்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்பீஷியஸ்ல இருந்து ஸ்ட்ரெப்சிஸ் குயிட்ராலும் கிடைக்கும். இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின்ஸா நம்ம எடுத்துக்க முடியும். மைக்ரோமோனோஹால்மேட் இது ஒரு டைடெர்பின் மைக்ரோமோனோஸ்போரா ஸ்பீஷியஸ்ல பார்க்கக்கூடியது. இதுவும் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அகெயின்ஸ்ட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. அடுத்ததா சைக்ளோமாரன்ஸ் அப்படின்ற டெர்பினாய்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி வைரல் இந்த ரெண்டு நேச்சரும் கொண்டது. இது எந்த ஸ்பீஷியஸ்ல பார்க்க முடியும்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ்ல பார்க்க முடியும். ஸ்ட்ராங் சைட்டோடாக்சிசிட்டி கொண்டதாகவும் கேன்சர் செல் லைன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்றதையும் பார்க்க முடியும். அதே போல இது ஹெர்ப்ஸ் வைரஸ்க்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்றதையும் பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம மஷ்ரூம் சில வகையான மஷ்ரூம்லேருந்து வரக்கூடிய டெர்பினாய்ட்ஸும் மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதாக இருக்கு அப்படின்னு ரீசன்ட் ரிசர்ச் சொல்லப்படுது. டெர்பினாய்ட்ஸ் அப்படின்ற செகண்டரி மெட்டாபோலைட்ஸ் பற்றின டீடைல் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.